ஒரு இராணுவம் எப்படி தயாராக இருக்கிறது, மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது, பிரதமர் அதை எப்படி இந்த பிரச்சனையை கையாண்டார்ன்றது ஒரு புறம். இதை அரசியலா பார்க்க வேண்டிய கோணமும் இருக்கு. இப்ப ஆபரேஷன் சிந்துன்ற பெயரையே பிரதமர் தான் சொன்னதாகலாம் நமக்கு செய்திகள் பார்க்கிறது. இப்ப திரு மாதவன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்புல 2 பெண் அதிகாரிகளை முன்னிறுத்தி ஒரு செய்தியை சொல்வது, சர்வதேச சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றது, நிறைய புள்ளிகள்லாம் இருக்கு. இந்த அரசியல் கோணமா நீங்க எப்படி எடுத்து பார்ப்பீங்க? இல்லை, இந்த தாக்குதல் தவிர்க்க முடியாதது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒட்டுமொத்த நாடும் என்று அரசின் பின்னால், மோடி அரசின் பின்னால் தான் இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது அன்அவாய்டபிள் அட்டாக் தான். இது நம்ம திரும்பி தான் அடிச்சிருக்கோம். தற்காப்புக்கான தாக்குதல் தான் இது. நம்ம இதற்கு அப்புறம் எழக்கூடிய கேள்விகள் வாட் நெக்ஸ்ட். ஏன்னா இதற்கு முன்பு இங்கே பேசியவர்கள் கர்னல் ஹரிஹரனாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் நாராயணனாக இருக்கட்டும், அவங்க தெளிவாக அவர்களுடைய பாயிண்ட்டை சொன்னாங்க. நல்ல அழகாகவே எல்லாத்தையும் விவரிச்சிருக்காங்க. நான் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேன். இது ஒரு லிமிட்டெட் ஆப்ரேஷனாக முடிய போதா இல்லை எக்ஸ்பேண்ட் ஆக போதான்றது. இது ஒரு லிமிட்டெட் ஆப்ரேஷனாக முடிகிறது 2 நாடுகளுக்குமே நல்லது. ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வருதுன்றது கண்டிப்பாக 2 நாடுகளுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இந்திய அரசின் சார்பாக என்று வெளியிடப்பட்ட அறிக்கை, அதன் பிறகு ஐ திங்க் அமித்ஷா அவர்களுடைய ட்வீட், அதெல்லாமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பதிலடி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த ஸ்கோப் ஆஃப் கன்ஃபரன்டேஷன் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்பேண்ட் ஆகிறத விரும்பலன்றது தான் இந்திய அரசோட சமிக்கைன்னு நான் பார்க்கிறேன். பதிலடி மட்டும் தான் கொடுத்துருக்கோன்றாங்க. ஏன்னா இது ரெண்டுமே 2 நாடுகளுமே அணு ஆயுத நாடுகள் என்பதை கவனத்தில் வைத்துத்தான் நாம் இதை திரும்ப திரும்ப பேச வேண்டும். அவங்ககிட்ட 10 டன் இருக்குது, நம்மகிட்ட 300 டன் இருக்குன்னு பேசுறது எல்லாமே என்னை பொறுத்தவரையில் மன்னிக்கணும், ரொம்ப அபத்தமான ஒரு கருத்து. எனி நியூக்ளியர் வார்ஃபேர்ன்றது 2 நாடுகளுக்குமே ஆபத்தானது. 99-2000 ஆண்டில் கிளின்டன் அவர்கள் சொன்னது இது நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட். அந்த ஆபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அதையும் கவனத்தில் வைத்து தான் பேசணும். ஆகவே இன்றைய டெவலப்மெண்ட்ன்றது அவங்க நாளைக்கு திரும்ப ஒரு தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா அந்த லிமிட்டட் அட்டாக்கோட முடிய போதா அல்லது அந்த ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆக போதான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இது என்ன தான் நீங்கள் நம்ம பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் சர்வதேச சமூகத்தை, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை இந்தியா கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணாதான் தொடர்ச்சியாக நமக்கு இராணுவ நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது நம்ம பக்கம் நியாயம் இருக்கும். ரெண்டாவது, நேஷனல் கன்சென்சஸும் கண்டினியூஸாக டெவலப் ஆகணும். இதுவரை பிரதமர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை அழைத்து பேசவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்திலும் பிரதமர் பேசவில்லை. கடந்த முறை நடந்த கூட்டத்தில் பேசல. நாளைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதமர் பேசவில்லை. எல்லா தலைவர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா இதை நீங்க 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2001 நாடாளுமன்ற தாக்குதல் டிசம்பர் 13 நடக்குது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் போர் பதற்றம் நீடித்தது. கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் ட்ரூப்ஸை கொண்டு போய் பார்டர்ஸில் வாஜ்பாய் அவர்கள் நிறுத்தினார். அப்போ தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் அழைத்து பேசினார். நீங்கள் ஏன் போரை தொடங்கலன்னு கேட்கும்போது அவருடைய ஃபேமஸான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது வாஜ்பாய். இது என்னை சந்திக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, எப்போ போரை தொடங்குவீங்கன்னு. நான் நினச்சாலும் போரை தொடங்கிடலாம், பர்வேஸ் முஷரஃப் நினச்சாலும் தொடங்கிடலாம், ஆனால் நாங்கள் 2 பேர் நினச்சாலும் அதை நிறுத்த முடியாதுன்னாரு. ஆகவே ஒரு முழு அளவிலான யுத்தம் என்பது இன்றைக்கு 2 நாடுகளாலும் தாங்க முடியாதது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானிலிருந்து ஏவி விடப்படக்கூடிய இந்த தீவிரவாதத்தை முற்றிலுமாக நிறுத்துவது, அழிப்பதும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. அதை எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அவர் மாதவன் அவர்கள் பேசினதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச அளவில் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ராஜதந்திர அளவில் டிப்ளமேட்டிக்கலாக நீங்கள் பாகிஸ்தானை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் இதுக்கு அல்டிமேட்டான ஒரு கோலாக இருக்குமே ஒழிய நீங்கள் இந்த இராணுவ ரீதியாக போய் முழுவதுமாக சாதிக்க முடியுமான்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி, இன் பாகிஸ்தான் ஆர்மி ஆஸ் அ கண்ட்ரின்னு. அதுதான் காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே இன்றைய தாக்குதல் தவிர்க்க முடியாது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அரசின் பக்கம் ஒட்டுமொத்த நாடும் நிற்கிறது. ஆனால் இதோட அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கும் பொழுது ரெஸ்ட்ரைன்ட்னுவாங்க, அது கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாரோட அந்த ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் 2 நாடுகளுக்குமே நல்லதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் 2 நாடுகள் மீதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், மறந்துடாதீங்க, அவங்களும் 2 தரப்பையும் பின்னுக்கு இழுப்பார்கள். முழு அளவிலான யுத்தம் 2 நாடுகளுக்கு இடையில் வருவது உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a shameful thingன்றார். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்காவோட வல்லாண்மை எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க அதை மீறி ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு 2 நாடுகளுமே போக முடியுமா என்றால்
அது வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க சொன்னதுல முக்கியமான புள்ளி திருமணி வந்து சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவது, அது ராஜாங்க ரீதியான இதுன்றதுல. இப்போ இன்றைக்கு கூட செய்தியாளர் சந்திப்பில் வந்து நம்ம துறை இந்த தாக்குதல் குறித்து சொல்லப்பட்ட போது இந்த 10 இடங்கள் துல்லிய தாக்குதல் அந்த தீவிரவாத முகாம் மீது, அதுக்கான இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்கன்ற உளவுத்துறை தகவல்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் கூட இதெல்லாம் சர்வதேச சமூகத்திடம் கொடுக்கிற போது அந்த சமூகம் வந்து பாகிஸ்தானுக்கு தானே அந்த அழுத்தத்தை கொடுக்கும். அதை தான் சொல்கிறேன், அதை நீங்கள் கன்வின்சிங்காக கொடுக்கணும். அவர் மாதவன் சொன்னதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். 2008 அட்டாக்ல மன்மோகன் சிங் மேலே கடுமையான அழுத்தத்தை போட்டாங்க. அதுவும் பிஜேபி அப்போ அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் எதிராக பேசினது, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசின ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் சூழல் மோசமாக இருக்குது. ஆனால் அவங்க அன்னைக்கு அவ்வளோ பேசினாங்க. ஆனால் அவர் ரொம்ப அழகாக வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இதற்கான பர்மனண்ட் சொல்யூஷன்றது வந்து டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணுறது, ராஜதந்திர ரீதியில் பாகிஸ்தானை முழுவதுமாக தனிமைப்படுத்துறதுன்றதும். ஆகவே இந்த பக்கம் என்ன நியாயங்கள் இருந்தாலும் நீங்கள் சர்வதேச சமூகத்தோட ஒத்துழைப்போ ஆதரவோ உங்களுக்கு இல்லை என்றால் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு நீங்கள் போக முடியாது. பெரிய சிக்கல் தான், மிகப்பெரிய சிக்கல். ஆனா திரு மாதவன் சொன்ன இடம் திருமணி, ஆனா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஜார்ஜ் புஷ் இருக்கிறப்ப எல்லா நாடுகளும் இதைத்தான் அமெரிக்காட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க தீவிரவாதத்தை உலக அளவில் வேற இருப்போம்னு ஒரு நிலைப்பாடு அன்னைக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க வேற ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா திரு மாதவன் அவர்கள் சொன்ன முக்கியமான புள்ளின்றது, இப்போ எல்லா நாடுகளும் வந்து ஒரு வகுப்பறையில் 2 குழந்தைகளை எல்லாம் சமாதானமா போங்கன்னு சொல்ற மாதிரி தானே அறிவுரை இருக்கு. அப்படிதான் இருக்காங்க எல்லாருக்கும். அதாவது வெஸ்ட்டுக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை நான் ஒத்துக்கல. மேற்கத்திய நாடுகளுக்கு இரட்டை நிலைப்பாடு தான். அவங்களுக்கு வந்ததுன்னா ஒண்ணு, நமக்கு வந்ததுன்னா வேற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. வடிவேல் காமெடியில் வர மாதிரி உனக்கு வந்தா தக்காளி, எனக்கு வந்தா ரத்தமான்ற தக்காளி சட்னி, ரத்தமான்ற கதை. பட் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்தியாவில் காய்களை நகர்த்தணும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. அதாவது நம்ம இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ஆனா இந்த ஆதரவு தொடர வேண்டும் என்றால் கண்டினியூஸாக வந்து சர்வதேச சமூகத்தை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். நாட்டுக்கு உள்ளேயும் ஒரு நேஷனல் கன்சென்சஸ் மோடி அவர்கள் உருவாக்கணும். ஒரு தடவை கூட எதிர்கட்சி தலைவர் அழைத்து பேசலை, அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசலைன்னா இது எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தனக்கான ஒரு பெருமைகளாக அவர்கள் இதை ஈட்டிக்கொள்ள பார்ப்பார்களே. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, அது வந்து தொடர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரையும் அரவணைத்து போகணும். அந்த கன்சென்சஸ் இப்பயாவது மோடி கவர்மெண்ட் கொண்டு வரலன்னா உங்களுக்கு இது வரும் நாட்களில் வந்து இது கடுமையான ஒரு சிக்கலாக மாறும். கடைசியாக ஒரு பாயிண்ட் அவர் கர்னல் ஹரிஹரன் ஒரு பாயிண்ட் சொன்னார், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம நியூக்ளியர் அட்டாக் பற்றிலாம் பேசுகிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது எவ்வளோ மோசமானது நமக்கு தெரியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நியூக்ளியர் பாம்பை போடணும்னு அவசியமே இல்லைங்க. கன்வென்ஷனல் வார் வில் பிகம் அ நியூக்ளியர் வார். இன்றைக்கி வந்து நம்முடைய பல மின் நிலையங்கள் அணுசக்தி அதில் தான் இயக்கப்படுகின்றன. அப்புறம் இஸ்ரேலி ஹெல்ப் எல்லாம் பற்றி அவர் பேசுகிறார். அதெல்லாம் கேட்டாஸ்ட்ரஃபி, அப்படிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்தியா பாகிஸ்தானை ஹேண்டில் பண்ண முடியாது. பெஸ்ட் அப்ரோச் நான் மறுபடியும் மாதவன் சொன்னதான் சொல்கிறேன். 2008 டாக்டர் மன்மோகன் சிங் அரசோட அந்த அப்ரோச் அதுதான் ஒரு ஃபைனல் சொல்யூஷனாக, ஒரு லாஸ்டிங் சொல்யூஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. திரு மாதவன், ஒரு யுத்தம் பற்றி பேசுகிற போது சர்வதேச நாடுகளின் அவர்கள் நாடு ஆதாயம் சார்ந்த விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கிறது. தன்னுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறப்ப சைனாவினுடைய கருத்து என்னவா இருக்குன்ற ஒரு புள்ளியையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ இஸ்ரேல் நிலைப்பாடோ அமெரிக்கா நிலைப்பாடோ பிற நாடுகள் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறாங்களா, அதை அனுமதிச்சிருக்கிறாங்களான்ற அந்த கேள்வியும் உள்ளடக்கி இருக்கு. இல்லை இன்னொரு முக்கியமான அம்சம் பேச வேண்டியது, திரு மணி அவர்கள் சுட்டிக்காட்டியது மாதிரி அணு ஆயுதங்கள் வந்த பிறகு தரைப்படை, காலால் படை இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. உங்களோட படையில் எத்தனை ஆயுதங்கள் இருக்குன்றதெல்லாம் இல்லாமல், ஏன்னா அது கொடுக்கக்கூடிய பேரழிவு. இன்னொன்று திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அணுமின் நிலையங்கள்லாம் இருக்கு, அது தாக்குதலுக்கு உள்ளானால் அது ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் அப்படின்லாம் இருக்கிறப்போ இதை தேச அளவில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும், சர்வதேச அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும், தீவிரவாதத்தை வேறெடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கணும். அதை நோக்கி தான் இந்தியா நகரணுன்றதை எப்படி எடுத்துக்க? அது அவர் மணி சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவர் ஒரு 2 விஷயத்த சொல்லாம விட்டுருக்கார். அதை வந்து நான் அதை ஒரு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக சுட்டி காட்ட விரும்புகிறேன். அணு ஆயுதமும் அணுகுண்டு சார்ந்த விஷயங்களும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உளவியல் ரீதியான போர். இது சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன். அவங்க வந்து எவ்வளவுக்கு அணுகுண்டு பத்தி பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சர்வதேச அளவுல ஒரு பதட்ட நிலை ஏற்படும். அதோ பாருங்க, தென் ஆசியாவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அணுகுண்டு போர் நடக்க போறதும்பாங்க. அப்புறம் முதலீட்டாளர்கள் எல்லாரும் ஐயோ அப்படியாம்பாங்க.
அந்த உளவியல் ரீதியான தாக்குதலை சமாளிப்பதற்காக கூடிய மற்றும் இந்த விஷயத்தையே நம்ம பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொறுப்பான விஷயம். வேணுங்கன்னா பாத்துக்கலாம். 1998 போக்ரான் இது எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் நம்ம பாகிஸ்தான் எல்லா இடத்துலயும் போய் என்ன சொல்றதுன்னா, அவங்கள்ட்ட பெரிய அணு இருக்கலாம், ஆனா நாங்களும் அணுகுண்டு வச்சிருக்கோங்கிறாங்க. அதை வேணும்ட்டே அதை அவங்க ஒரு உளவியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை கூடிய மட்டும் அதை தவிர்க்கிறதுக்காக வெளியுறவுத்துறையில டிப்ளமேட்டிக் ஒஃபென்சிவ்ல கூடிய மற்றும் நிதானமாகவும் நுண்ணியமாகவும் தன்னடக்கத்தோடும் செயல்படும் பொறுப்பு இந்தியாவில் உள்ளது. இதுவரைக்கும் அது இந்தியா நன்றாகவே அதை நிர்வகித்துள்ளது. ஆனால் திரு மாதவன், நீங்க சொல்றது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதல் மாதிரி பாகிஸ்தான் எப்போது எடுத்தாலும் அணு ஆயுதத்தை பத்தி மேற்கோள் காட்டுவது. இந்தியா ஒருபோதும் அதை நம்ம முதல்ல சொன்னதே இல்லை. திரு ஹரிஹரன் அவர்களும் சுட்டிக்காட்டியது. ஆனா இந்த அணு ஆயுத சோதனைக்கு பிறகு பாகிஸ்தான் அந்த சோதனை நடத்திய போது சர்வதேச சமூகத்தில் பல நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா போன்ற ஜனநாயகத்தன்மை கொண்ட நாடு அல்ல பாகிஸ்தான், அது ஒரு இராணுவ கட்டுப்பாடு, என்றைக்கு வேண்டுமானாலும் தீவிரவாதிகள் கூட அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாம், பெரிய ஆபத்து இருக்கு, பாகிஸ்தானை அனுமதிச்சிருக்க கூடாது அப்படின்ற விமர்சனமும் அப்போது எழுப்பப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம இதையெல்லாம் சேர்த்துதானே பாகிஸ்தானை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் திரு மாதவன். இவ்வளவு சிக்கல்களையும் நம்ம சேர்த்துதானே எதிர்கொள்ள வேண்டும். இல்ல அதுக்கும் மேல நான் போறேன். பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியா பாக்குற அதே மேற்கத்திய நாடுகள் நன்றாக தெரியும். அவங்கள சோவியத் யூனியன், ரஷ்யா ஆப்கானிஸ்தான்ல படை எடுத்த போது பாகிஸ்தான் ராணுவத்தை பயன்படுத்தி கொண்டதும் அதே அமெரிக்கா தான். இன்று சீனாவை ஓரங்கட்ட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட செயல்படும் நாடும் அமெரிக்கா தான். அதனால பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கொள்கை ரீதியில அதை மேற்கத்திய நாடுகள் கையாளவே இல்லை. அவங்க தனக்கு வேணும்னா அவங்க ராணுவத்தை, அந்த பாகிஸ்தான் ராணுவத்தையே பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் ஜனநாயகம்ங்கிறாங்க. அந்த ஒரு வேஷத்தையும் கலைக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு உள்ளது. அதனாலதான் இந்தியாவோட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது இப்படி மெல்லவும் முடியாது, முழுங்க முடியாதுங்கிறத அதை பாக்குறதே இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நுணுக்கமாக துல்லியமாக கையாளப்பட்டு இருக்குது. அதுல திரு மன்மோகன் சிங்கம் செய்த வெளியுறவு சார்ந்த விஷயங்களும் ஒரு அடிக்கல் நாட்டியதுனால இது நன்றாகவே இன்று வரைக்கும் நன்றா போயிருக்கு. நாளை பத்தி தெரியாது. நீங்க சொல்றது ரொம்ப கவனித்து